போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 இல்லை குரூப் 4 எக்ஸாம் இல்லை எந்த விதமான போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, ஈவன் எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறீங்க, இல்லை அடுத்து வரக்கூடிய ஃபாரஸ்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க, போலீஸ் எக்ஸாம் படித்தாலும் சரி, இல்லை ஃபாரஸ்டர் இல்லை டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் படித்தாலும் உங்களுக்கு தமிழ் இருக்க போகுது. சரிங்களா? அட்லீஸ்ட் தமிழ் தகுதி தேர்வாக இருக்க போகுது. குரூப் 4க்கு தமிழ் பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டு தேர்வாகவும் இருக்க போகுது, தகுதி தேர்வாகவும் இருக்க போகுது. மற்ற நிறைய தேர்வுகள் பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வாக இருக்க போகுது. தகுதி தேர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதை நம்ம எழுதிடலாம். பட் குரூப் 4 இந்த மாதிரியான தேர்வுகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பீட்டு தேர்வாக வரும்போது ஸ்கோரிங் ஏரியா தமிழ் தான். 100 கொஷின், ஒரு கொஷனுக்கு 1.5 மார்க் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை அப்படின்னா தமிழில் நீங்கள் 95+ அடிச்சிட்டிங்க அப்படின்னா கட் ஆஃபை ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும். இது உங்களுக்கு தெரியும். ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸாக நம்ம கிளாஸஸ் தமிழ் கிளாஸஸ் ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் யூடியூப்லேயும் கொடுங்க சார். தமிழ் கிளாஸஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 2 குரூப் 2 முன்னாடி இல்லை அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் நிறைய லைவ் கொடுத்துருக்கும் தமிழ்லேயே. இப்போ ஈவன் இதுக்கு முன்னாடி இந்த குரூப் 2 குரூப் 2 குரூப் 4லாம் ஒரு 75 லைவ், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மாதிரி நிறைய லைவ், நியூ புக்காக இருக்கலாம், இல்லை சிலபஸாக இருக்கலாம், மாடல் கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம், நிறைய லைவ் கொடுத்துருப்போம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரிலாம் கிளாஸஸ் லைவாக போயிருப்போம். நிறைய பேர் சார் இந்த டாபிக் எங்களுக்கு டீச் பண்ணி யூடியூப்பில் கொடுங்க, இந்த மாதிரி புக்கில் இருக்கக்கூடியது 6th புக்காக இருக்கலாம், 7th புக்காக இருக்கலாம், 8th புக்காக இருக்கலாம், இந்த மாதிரி கிளாஸஸ் அட்லீஸ்ட் 1 by 1. ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ இப்போ இருந்து கொடுத்தீங்க அப்படின்னா எங்களால் கரெக்டாக மெதுவாக ஃபாலோ பண்ணிட்டு வர முடியும். உடனே முடியலனாலையும் 1 by 1 நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இது இல்லாமல் லைவும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ லைவை ஸ்டாப் பண்ணாமல் லைவ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். நம்ம டெய்லி நைட்டு 8:30க்கு லைவ் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரலையும். ஸோ எக்ஸாம்ஸ் வரும்போது அது இன்னுமே மாற்றிக்கலாம், டெய்லியுமே போகிற மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃப்ரீ தமிழ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்டேட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு சேனல்லையே தமிழ் கிளாஸஸ் ப்ராப்பராக அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? தமிழ் நியூ புக் இருக்கு இல்லையா, ஸோ நியூ புக்கில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸே ஒவ்வொரு இயர்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்றோம். இது ரெக்கார்டட் வீடியோவாகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம். உங்களுக்கு என்ன டைமிங்கில் வேணும் சார், ஏன்னா நான் வாரத்துக்கு மொத்தமாக அப்டேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கலாம், இல்லை மறந்துடுவீங்க, இல்லை விட்டுருவீங்க. பட் ப்ராப்பராக ஒரு டைமிங், இந்த டைமில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த டைமிங் ஓகேவா இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எந்த டைமாக இருந்தாலும் அந்த டைமில் உங்களுக்கு நான் வீடியோவை அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நைட்டு 7லேருந்து 9க்குள்ளே நிறைய பேர் சொல்லுவீங்க. சரிங்களா? மேக்ஸிமம் அந்த டைம் தான் சொல்லுவீங்க. இல்லை காலைல 10லேருந்து 12க்குள்ளே, இல்லை அதிகாலை 5லேருந்து 7க்குள்ளே. ஸோ ஏதாவது ஒரு டைமிங். சரிங்களா? பட் மெஜாரிட்டி என்ன கமெண்ட் கொடுக்கலாம் அதை பொறுத்து ஒரே டைமிங்கில் உங்களுக்கு ப்ராப்பராக கிளாஸஸ் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். இது தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் தமிழ் சிலபஸ், இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோன்றும், இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நம்ம கிளாஸஸாக பார்க்கலாம். இது தனித்தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அப்டேட் ஆகும். இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? வீட்டிலேருந்து படிக்கிறவங்க, ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, கோச்சிங் சென்டர் போயிட்டு படிக்க முடியாத இருக்கிறவங்க, என்னால் ப்ராப்பராக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி படிக்க முடியல சார், ஏன்னா யூடியூப் லைவ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க இது ப்ராப்பராக இருக்குது சார். ஏற்கனவே எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை இப்போ குரூப் 4 குரூப் 2A எழுதுனாங்க இல்லையா, அவங்களாம் 95க்கு மேலே நிறைய பேர் போட்டிருக்காங்க. சரிங்களா? 90+ நிறைய பேர் போட்டிருக்காங்க. பட் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா தமிழில் 90+, 95+ போடும்போது ஜிஎஸ்லையும் சேம் நீங்கள் எந்த அளவு கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்கள் தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ண நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் கட் ஆஃப் குறையும். சரிங்களா? தமிழில் எந்த அளவு 95க்கு எய்ம் பண்ணுறீங்களோ அதே போல் ஜிஎஸ்லையும் எய்ம் பண்ணும். ஜிஎஸ்ல இப்படி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தமிழ் ஈஸியாக இருக்கும் படிக்க. சரிங்களா? தமிழில் ஒரு 20லேருந்து 30% தான் நீங்கள் ரெடியாக வரீங்க. அதாவது டஃப்பான கொஷின்ஸ்க்கு நான் சொல்கிறேன். மீதி இருக்கிற 70 to 80% எல்லாருமே ஆன்சர் பண்ணுற மாதிரி வினாக்கள் தான் இருக்கும். நீங்கள் குரூப் 4 கொஷின் பேப்பர்லாம் இல்லை குரூப் 2 குரூப் 2 கொஷின் பேப்பர் எது வேணாலும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஜிஎஸ் அப்படி கிடையாது. சரிங்களா? ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை ஐஎன்எம் இது ரெண்டுலையும் சேர்த்து ஒரு 15 கொஷின் கேட்குறாங்க, இல்லை பாலிட்டியில் ஒரு 13 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 கொஷின் தான் ஈஸியாக இருக்கும், மீதி இருக்கிற கொஷின்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இன்னுமே டஃப்பாக இருக்குது. அப்போ தமிழ் கிளாஸஸ் எந்த அளவு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுக்கும் ஜிஎஸ், மேக்ஸ் இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரையும் பார்த்தீங்கன்னா தமிழ் கிளாஸஸ் போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க. இதே ஹிஸ்ட்ரியோ, பாலிட்டியோ, ஈவன் மேக்ஸோ போட்டால் நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் ப்ராப்பராக அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுவாங்க.
அந்த ப்ராப்பராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே நீங்களும் வந்துருங்கன்றதா என்னோட ரெக்வஸ்ட். சரிங்களா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மெதுவாக படிக்கிறவங்க இந்த கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் நான் எனக்கு ஒரே மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க, 3 மாதத்துக்கு அப்படி இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இந்த மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு, ஏன்னா நமக்கு 2024 தான் எக்ஸாம் நடக்க போகுது, நவம்பரில் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின் போது பொறுமையாக நீங்கள் பேரலாக ஜிஎஸும் படிச்சுட்டு வாங்க, மேக்ஸும் படிச்சுட்டு வாங்க. இது டெய்லியும் உங்களுடைய டச்சில் வச்சுக்கோங்க. சரியா? நிறைய பேர் உங்களுக்கு கிளாஸஸ் சூப்பராக இருக்குது சார், அந்த கிளாஸஸ் எங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுங்க, இல்லை நீங்கள் எப்படி சொல்லி கொடுப்பீங்க அப்படின்றத எங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் இது எப்படி படித்தா போதும், இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா, வீட்டிலேருந்து படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, இல்லை நம்ம ஆல்ரெடி கொடுக்கக்கூடிய லைவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, இல்லை ஆல்ரெடி கிளாஸஸ் இருக்கிறவங்களுக்கு, ரீகால் பண்ணுறதுக்கு, ரிவிஷனுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னால அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். இது யூஸ் பண்ணிக்கோங்க. டைமிங் என்ன டைமிங், டெய்லியும் இந்த டைமிங்கில் வேணும், இல்லை வீக்லி 5 டேஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நமக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம். சரியா? இது இல்லாமல் பெய்ட் கிளாஸில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டு கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதையுமே நான் சொல்லிக்கிறேன். இளங்கோ பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டு கிளாஸஸாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இளங்கோ பேட்ச் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நியூ பேட்ச் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் யூடியூப்பில் சொல்லக்கூடிய தமிழ் வீடியோஸ் அது ஃப்ரீயாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா? கிளாஸஸ் பெய்ட் கிளாஸஸ் அப்படிங்கும்போது ப்ராப்பராக உங்களுக்கு வந்து கிளாஸு டெஸ்ட் அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக உங்களுக்கு கொண்டு போவாங்க. புக்ஸ் வேணும், நான் டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக படிக்கிறேன் சார், புக்ஸ் வேணும்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும், விருப்பம் இருக்குங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி நைட்டு 8:30க்கு லைவ் இருக்கும், அந்த லைவும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ அந்த லைவ் வந்து உங்களுக்கு 8:30க்கு அப்டேட் பண்ணுவாங்க. திங்கள், செவ்வாய், புதன். அடுத்த வாரம் பொங்கல் அப்படின்றனால உங்களுக்கு இந்த வாரம், சரிங்களா, இந்த வாரம் பொங்கல்ன்றதுனால புதன்கிழமை வரலையும் இருக்கும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த புதன்கள் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நம்ம அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். படிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. 2 மாதம் கேப் விட்டீங்க, இல்லை 1 மாதம் கேப் விட்டீங்க அப்படின்னா கூட படிக்கிறது ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ முடிஞ்ச வரலையும் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய டவுட்டை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றியுடன் அதியமான் குழுமம் கற்றளித்தவும் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.